வணக்கம் மக்களே, நான் உங்க மும்பை தமிழன் ராஜ். இன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராமோட ரொம்ப வைரலான ஃபுட் ரெசிபிஸ் தான் ட்ரை பண்ண போறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டர் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ், அதுக்கப்புறம் டிசர்ட். இப்படி நான் 3 டிஷஸ் ட்ரை பண்ண போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். மும்பை தமிழன் ராஜ் அட்டம் ஆரம்பம். ஸ்டார்டர் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ வேற எதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்கு வந்து 1.5 மில்லியன் லைக்ஸ் இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த ரெசிபி எடுத்திருக்கேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ பார்க்கலாம், உருளைக்கிழங்கு, காந்தா வேறு இதுலேருந்து மிர்ச்சியும் கொத்தமீரும் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு பாத்திரம் எடுத்து வரேன். ஸோ அந்த வைரல் வீடியோவில் காட்டியிருந்த மாதிரி நான் வந்து ஆனியன் எடுப்பேன், இது மாதிரி உருளைக்கிழங்கு, இது மாதிரி காந்தா வேறு, இது கொத்தமீர் வேறு, மிர்ச்சி, இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனி மசாலா போடணும். மசாலாவுக்கு வந்து நான் இந்த மசாலா போடுவேன். இது வந்து பாட்டி மசாலா. வேறு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ இருப்பேனுமோ அவ்வளோக்குள்ளே மிளகா பொடி போட்டுக்கோங்க. நாங்கள் நிறைய இருப்பீங்கன்னா நான் நிறைய மிளகா பொடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இருக்குல்ல வட்டானா எடுக்கலை, ஆனால் வட்டானா என்கிட்ட இல்லை. இருந்து இன்க்ரீடியன்ட் வச்சு தான் ட்ரை. நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடி ஆகிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொல்கட்டா மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ அதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தைச்சிக்கோங்க, அப்போனா அது வந்து எண்ணெய் சூடாக. ஸோ இது எண்ணெய் ரொம்ப சூடானதுனால நான் எங்கள் அம்மாவோட ஹெல்ப் எடுக்கிறேன் பார்க்க கடைசியில். ஸோ காய்ஸ் இது ரெடி ஆகிட்டு இப்போ பார்ப்போம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. 1.5 மில்லியன்ஸ் பேர் இதை லைக் பண்ணியிருந்தாங்க இந்த டிஷ்ஷை. சூடா இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், 10 to 20 மினிட்ஸ் தான் நான் பண்ணிட்டேன். ஸோ இனி அடுத்த வைரல் வீடியோக்கு போகலாம் வாங்க. ஸோ அடுத்த வைரல் ரெசிபி என்னன்னா பாஸ்தா தான் நான் பண்ண போறேன் மெயின் கோர்ஸ்க்காண்டி. ஸோ நான் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஸோ அதுவும் இல்லாம வீடியோ என்கிட்ட இல்லை, அது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன், அது எப்படியோ கட் ஆயிட்டு. ஸோ இந்த மசாலா வச்சு தான் நான் பண்ண போறேன். இந்த ஒரு மசாலா வேற கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் வச்சு அந்த பாஸ்தாவை கொஞ்சம் நிமிஷத்துல பண்ணிடலாம். அதுவும் ஒயிட் சாஸ் பாஸ்தாவா இருக்க போது நான் கிச்சனை இன்னைக்கு ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல் டேக்காண்டி. ஸோ வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ தண்ணி ரொம்ப நல்லாவே கொதிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க தண்ணியில், அப்போ பாஸ்தா நல்லா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இது 1 pot ரெசிபினால இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது பாயில் ஆகட்டும். நல்லா பார்க்கலாம், நல்லா சூடாகிட்டு. சிம்பிளான இன்க்ரீடியன்ட் போடலாம். கொஞ்சோண்டு காந்தா போடலாம். காந்தா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ரெட் சில்லி ஃப்ளெக்ஸும் போடலாம். இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லாதனால நான் மிளகா போட்டே பண்ணுதேன். பின் பாஸ்தா மசாலா தான் போட போகிறோம். இதை போட்டதுமே இது இருக்குல்ல ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆன மாதிரி ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குது இதோட மசாலா. ரொம்ப கிடையாது, அதுக்கப்புறம் எனக்கு இது கிடைச்சது ஈஸியாக கிடைச்சதே இல்லை. ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு சொன்னாங்க, எல்லோ சாஸ் பாஸ்தா இருக்கும் போது. ஓ ஷட், பாஸ்தா ஏறிச்சு. சொதப்பலாயிட்டு காய்ஸ், சொதப்பலாயிட்டு. சரி நான் கேஸை பன் பண்ணிடுறதோட கொஞ்சோண்டு ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டுக்கோங்க உங்களுக்கு.
ஸோ இதுதான் வைரல் அண்ணா. ஸோ வைரலான சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிட்டு, சீஸே போடாம. ஸோ இதை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கேன் எப்படி இருக்குதுன்னு. திருப்பி சுடும் அப்பல ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்ட கதையாயிரும், அதனால நான் கொஞ்சம் ஸ்லோவோ இதுல தான் தீங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளவு நல்லா வரும் இதுன்னு. கொஞ்சம் சொதப்பிட்டு நீங்க பழைய அந்த வீடியோல பாத்துப்பீங்க எப்படி சொதப்பல் ஆயிட்டுன்னு. ஆனா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஸ்ப்ரிங் ரோலுக்கும் இதுக்குமே ஒரு ரேட்டிங் கொடுக்கேன். ஸோ ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து நான் 10ல இருந்து 9.5 ரேட்டிங் கொடுக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்மாரா தான் இருக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு 7 ரேட்டிங் கொடுக்கேன் 10ல. ஸோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பாஸ்தா மசாலா வச்சு. இதுதான் நம்ம வீடியோட கடைசி டிஷ். அது வந்து ஓரியோ ஐஸ்கிரீம். இதுதான் நம்மளோட டெசர்ட்டா இருக்க போகுது. ஸோ இதை பண்ணதுக்காண்டி இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து 3 ingredients தான் தேவைப்படும். ஓரியோ, மில்க், வேற டைரி மில்க். இந்த 3ஐயும் வச்சு நம்ம வந்து ஓரியோ ஐஸ்கிரீம் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியானது தான். எங்க பக்கத்துல வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்க பார்க்கலாம். அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண போறோம். வாங்க இந்த ஓரியோ நொறுக்கலாம். ஓரியோ இப்ப நல்லா நொறுக்கியாச்சு. நம்ம இனி அடுத்தால பாலை ஊற்றிடலாம் ஓரியோ ஐஸ்கிரீம் பண்ணதுக்காண்டி. இதுல பாலை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஏன்டா அது இல்லை, இந்த கம்பு இல்லை, அதனால நான் இந்த ஸ்பூனை தான் வச்சு இதை பண்ண போறேன். ஸோ வாங்க இதை இருக்குல்ல பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது. ஸோ வாங்க இதை பக்கத்து வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 24 மணி நேரம் ஆகிட்டு இதை நான் வச்சிருந்தேன், ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். நேரத்தில் இருந்து ஒரு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்குது, தண்ணி மாதிரி பாயாசம் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஐஸ்கிரீமாக இருக்குது, கொஞ்சம் பாயாசம் மாதிரி தான் இருக்குது. இதுவுமே பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. அது அந்த கல் மாதிரியே வரலனாலும் ஐஸ்கிரீம் மாதிரி தான் வந்திருக்கு ஓரளவுக்கு. பாருங்க, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த கப் ஐஸ் மாதிரி ஆயிட்டு. நம்ம வந்து அந்த கம்பு ஐஸ்கிரீம் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நார்மலா நம்ம ஓரியோ பிஸ்கெட் எப்படி பாலில் போட்டு திங்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது, வேற எதுவும் வித்தியாசமா இல்லை. ஸோ நீங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஃப்ரிட்ஜ் பிரச்சனைனால இது கடக்காவாம கல் மாதிரி ஆகாம இருந்துட்டு என்னமோ தெரியல. அப்படி இல்லைன்னா பார் மாதிரி, ஐஸ்கிரீம் பார் மாதிரி தான் வரும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ரேட்டிங் கொடுக்கேன், கிட்டத்தட்ட 5 தான் ரேட்டிங் கொடுக்கேன். இதுக்கு முன்ன இருந்த இந்த 3 டிஷ்ஷஸ்லயும் எல்லாத்தோடையும் பெஸ்ட் டிஷ்ஷஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ரோல் தான். அதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. ஸோ நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கே கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் அதையும் செக் பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம். ஸோ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த பொருள் கொண்டு வாங்க, இந்த பொருள் கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அங்கே எல்லாத்தையுமே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. வேற மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட ஒரு லைக் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும். வேற ஒரு கமெண்ட் பண்ணிருங்க, ஏதாவது என்ன புது வீடியோ என்ன வேணும் அது எல்லாமே நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நான் அதை பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.